இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு 46 இன்ச்சு ப்ளவுஸ் எப்படி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு மீட்ரு லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம லைனிங் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி வந்து 34 இன்ச்சு 30 இன்ச்சு அந்தளவுக்கு வந்து ப்ளவுஸ் போட்டிருக்கேன். இப்போ 42 நான் போட்டிருக்கேன். இது வந்து 46 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து இப்போ இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு நம்ம எப்போவும் மாதிரி முதல்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வரும். நான் அது வந்து எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து நான் அதை கட் பண்ணிவிட்டு நான் தைக்கிற வீடியோ போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து 2 கிளாத்தாக இருக்குது. இதை 4ஆக நம்ம மடிச்சுக்கலாம். கரெக்டாக ஏற்ற இறக்கம் இல்லாமல் போட்டுக்கிறோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கரைச்சி விட்றலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து எம்மிங் தான் போட போகிறோம். அதனால மெயின் பீஸ் தான் சேர்த்து வெட்டணும். அப்போ லைனிங் வந்து கணக்காக வெட்டிக்கிட்டோம்னா போதும். கை அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வெட்டிக்கிட்டோம்னா போதும். இப்போ ஸ்லீவை வந்து திருப்பிக்கிறோங்க. கரெக்டாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த தையலோட அளவு வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க. எடுக்கும்போது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் தையலோடு சேர்த்து கணக்கு பண்ணிக்கிறேங்க. 8 இன்ச்சு இருக்குது. அப்படியே இந்த 8 இன்ச்சையும் அப்படியே வச்சுருங்க. ப்ளவுஸோட அளவு வந்து 7.5 இன்ச்சு, நம்ம தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ மொத்தம் வந்து 8. இப்போ நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் கண்டிப்பாக இது வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸுங்கிறனால 8.5 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து அந்த அகலத்தை அப்படியே வச்சுக்கிறோங்க. இப்போ நீங்கள் வந்து ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கிறோங்க எந்த அளவுக்கு இதில் வருது அப்படிங்கிறத. ப்ளவுஸ் வந்து போட்டு அளவு பார்த்துக்கிறோங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தையலுக்கு மாத்திரம்தான் கரெக்டாக துணி இருக்குது. அளவு வந்து வெளியில் இருக்குது. அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த முக்கோணமான ஜாயின் மாத்திரம் போடணும். அது நான் தைக்கிற வீடியோ வந்து போடுறேன் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து. இப்போ இங்கே வந்து தையலுக்கு வருது. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இது வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல மாத்திரம்தான் தையலுக்கு துணி வரும். ஆம்கோலுக்கு வந்து துணி பத்தாது. இப்போ இதில் உள்ள ஆம்கோல் ஜாயிண்ட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு சுத்தமாக துணி பத்தாது. அப்போ நமக்கு வந்து இதில் வந்து ஜாயின் போட்டு ஆகணும். அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கிறோங்க. அப்போ 8.5 இன்ச்சு அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சேர்த்து வரும். அப்போ நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஜாயின் போட்டு அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் தைக்கையில். இப்போ மேலேருந்து நம்ம 8.5 இன்ச்சு எடுத்துருக்கோம்ல அகலம், அதுலேருந்து இப்போ இது எவ்வளோ வந்திருக்கு இது ஒரு டவுட்டுக்கு தான் நான் சொல்லித்தரேன். 4 இன்ச்சு இருக்குது. அதையும் கணக்கு பண்ணிக்கிறோங்க. நீங்கள் டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ளவுஸ் அப்போ நான் போட்டு காமிச்ச மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டு ஆம்கோல் எந்த இடத்துல வருது ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக 3.5 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 4 இன்ச்சு அந்த லென்த் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1/2 இன்ச்சு வந்து மேலே தையலுக்கு போயிடும். அதை வந்து பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது வந்து ஆம்கோலோட அளவு. இது வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. வளைச்சி அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வெட்டுறது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு கை வந்து சுருக்கம் வராத லெவலுக்கு இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து தூக்காது. கை குடையிறது வந்து லைட்டாக வந்து உள்ளே குடையிற மாதிரி வரும். அவ்வளோதான் வரும் கை குடையிறது. இப்போ இது வந்து ஜாயிண்ட் வந்துடும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தையலே நமக்கு இங்கே வந்துடும். நான் உங்களுக்கு இதில் வந்து அளவு காமிக்கிறேன். மீதி வந்து தையல் வந்து ஒரு தையல் மாத்திரம்தான் ஆம்கோலில் வரும். நம்ம இந்த இப்போ இருக்கிற துணியில் மீதிலாம் வந்து நம்ம ஜாயின் போட்டால் தான் கரெக்டாக வரும். இந்த இடம் மாத்திரம்தான் தையலுக்கு வரும். இந்த பக்கத்தில் போகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் போட்டு ஆகணும். அப்போ இந்த அளவுக்கு வந்து இப்போ கையை கட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரைச்சி விடக்கூடாது. நாச்சு மாத்திரம் போட்டுக்கிறோங்க. இப்போ இது வந்து இவ்வளவு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அளவு இதில் வந்து தெரியாது.
நீங்கள் ஜாயின் போட்டுட்டு ஆம்கோல் அளவை பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு நாச் போட்டுக்கிறோங்க. இப்போ நான் வந்து ஒரு சும்மா போட்டு வைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸ் அளவு எடுத்துகிட்டு இதே மாதிரி போட்டுக்கலாம். ப்ளவுஸ் அளவு போட்டு பார்த்துட்டு இந்த அளவுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறோங்க. இப்போ ஸ்லீவ் வேலை முடிஞ்சிச்சு. நம்ம வந்து முதுகு பகுதி வந்து எடுத்துடலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க. ஓப்பன் சைடை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க. இப்போ நான் ப்ளவுஸோட அளவு வந்து காமிக்கிறேன். லென்த் எப்படி எடுக்கிறதுன்னு எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து அளவு காமிச்சிருக்கேன். அதை வந்து நீங்கள் அதை வந்து இந்த ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ளவுஸோட அளவு எவ்வளோங்கிறது, ப்ளவுஸோட மொத்த அளவு வந்து 16 இன்ச்சு அப்படின்னா இப்போ வந்து மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். இது வந்து நல்ல இறக்கம் போடுறவங்க, அதனால் நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கிறீங்க. 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டர் மாத்திரம் ஜாயின் பண்ணுறது போக மீதி வந்து அவங்களுக்கு வந்து 15 வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்போ நமக்கு வந்து மொத்தம் அப்படியே இருக்கிற அளவு வந்து 16 இன்ச்சு அதில் வந்து வச்சிடணும். இதுவும் நம்ம மெயின் பீஸ் மாத்திரம்தான் மடக்க போகிறோம். லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோங்க. நான் கழுத்து வந்து எப்போவும் எடுக்கிறது தான். நான் 2.5 இன்ச்சு, ஏன்னா நான் 1/4 இன்ச்சு சேர்த்து தான் தையலுக்கு வந்து 2.25 வந்துடும். 1/4 இன்ச்சு சேர்க்கும்போது எல்லோரும் கம்மியாக தைப்பாங்க, நான் வந்து 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிடுவேன். இதுக்கு வந்து ஷோல்டர் வந்து 3.5. எப்படின்னா இந்த பக்கத்தில் கழுத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 3.25 இன்ச்சு வேணும். நாங்கள் ஷோல்டர் வந்து பெருசு அப்படிங்கிறதுனால இப்போ 3.5 வச்சோம்னா தான் அந்த பக்கம் கால், இந்த பக்கத்தில் 1/4 இன்ச்சு போக நமக்கு வந்து 3.25 இன்ச்சு வரும். இதை கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து 46 இன்ச்சு ப்ளவுஸு. அதில் வந்து நீங்கள் பாதி வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க. 23 வரும். 23 இப்போ இதில் வந்து நம்ம மடக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ 23லேருந்து அது அப்படியே மடக்கிக்கிறங்க எவ்வளோ வருது அப்படின்னு. இருபத்தி 23 பாதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 11 வந்திருக்கு. இது வந்து ப்ளவுஸோட அளவு, அதாவது ஃபுல் அளவு வந்து இதுதான் தையலுக்குள்ள அளவு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறோங்க. ஏன்னா தையலுக்கு ஒரு 2-3 தையல் போடுற மாதிரி வரும். அந்த அளவு வந்து நீங்கள் அதை பார்த்து கட் பண்ணிக்கிறங்க. எக்ஸ்ட்ரா அவங்க வந்து துணி உள்ளே விடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு வந்து சரி. ரொம்ப துணி விட்டிங்கன்னு சொன்னால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது, அந்த சேஃப் வந்து நல்லா நமக்கு வந்து கிடைக்காது. அதை கணக்கு பண்ணிக்கிறங்க. இப்போ நான் இதை ப்ளவுஸை உங்களுக்கு மடக்கி போட்டு காமிக்கிறேன். டேப்லேயும் அளவு எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ ப்ளவுஸையும் நான் வந்து உங்களுக்கு மடக்கி காமிக்கிறேன். இப்போ 2 இடுப்பு அளவையும் கரெக்டாக எடுத்துக்கிறங்க. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து வச்சு பார்த்துருங்க. இந்த அளவில் வந்து இப்போ நான் எடுத்த அளவுக்கும் அதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து 1/2 இன்ச்சு வந்து இடுப்புக்கு இதை நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு, இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு உள்ளது. இப்போ இதிலேருந்து அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து இதில் வந்து மடக்கி பார்த்துக்கிறங்க. ஆம்கோல் எங்கே வருது அப்படின்னு ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்ம அந்த ஷோல்டர் எடுத்ததுலேருந்து ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6.5 இன்ச்சு இருக்குது. அந்த 6.5 இன்ச்சுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. நம்ம என்ன அளவு எடுத்துருக்கோமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க. இது வந்து இதில் எதுவுமே உங்களுக்கு மாறாது. இப்போ நான் கீழே வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு நான் வந்து அளவு எடுக்கவே இல்லை, அப்படியே ப்ளவுஸோட அளவை போட்டுட்டேன். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் அளவு எல்லாருக்கும் ஒரே அளவு தான், 1 இன்ச்சு வைங்க போதும். மேலே இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவு, அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு 2 இன்ச்சு அளவு எடுத்துக்கிறங்க போதும். அதை அப்படியே கரெக்டாக நீங்கள் அதை வளைச்சி அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி இது பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் தூக்காது. இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து வரைகிறது வந்து உள்வாங்கி தான் வரையணும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு எந்த ஆல்ட்ரேஷனுமே வராது. இப்போ இந்த அளவு தான் வந்து நமக்கு வந்து தையலுக்குள்ள அளவு.
இது எப்படின்னா கரெக்டாக அவங்க தையலோடு இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா வர்ற துணி. நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் எப்போவுமே விட்டு வெட்டுறதுல தப்பு இல்லை. ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ கழுத்து அளவு பார்த்துடலாம். இப்போ கரெக்டாக சென்ட்ரு வந்து மடக்கிக்கிறங்க. கழுத்தை வந்து ரவுண்டு கழுத்தை 2 டாட் பாயிண்ட்டே இந்த மாதிரி மடக்கிட்டு அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது வந்து ப்ளவுஸோட நெக் அளவு. அப்போ நீங்கள் இறக்கத்தை பார்த்துக்கிறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து 10 இருக்குது, 10 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே சேர்த்து மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம தச்சு திருப்பும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து தையலுக்கு நம்ம சேர்த்து தான் இது பண்ணுவோம். அதனால அதை கணக்கு பண்ணி நீங்கள் அதை வெட்டிக்கிறங்க. நீங்கள் இந்த பாக்ஸ் போடுறது மாத்திரம் கரெக்டாக போட்டுக்கிறங்க அதை பார்த்து. இப்போ அதை அப்படியே வந்து ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறங்க. இதுக்கு நமக்கு வந்து ஸ்கேல் இதுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் கட்டிங் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக ஒரு ரவுண்டு போட்டுக்கிறோங்க 9.5 இன்ச்சு அளவுக்கு. நம்ம இந்த அளவு வந்து இந்த அளவுக்கு வெட்டிட்டு நம்ம கீழே தைக்கும்போது 10 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். அதை கணக்கு பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க. இதை அப்படியே கட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து கரெக்டாக நம்ம ப்ளவுஸோட வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு. இப்போ நீங்கள் இதை வந்து ஆம்கோல் உங்களுக்கு எவ்வளவு ஸ்லீவ் அளவு தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படி இதுன்னு. இப்போ இது வந்து கரெக்டாக 10.5 இன்ச்சு வருது. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து 8.5 தான் இருந்தது ஆம்கோல். அப்போ நமக்கு வந்து 8.5னா நமக்கு இன்னும் 2 இன்ச்சு அகலம் ஜாயிண்ட் வேணும் ஆம்கோல் ஜாயிண்ட்டு. அது மொத்தம் நமக்கு வந்து தைக்கும்போது நம்ம வந்து அந்த ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் போட்டுக்கணும் இந்த அளவுக்கு வந்து. இப்போ நீங்கள் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அளவு கரெக்டாக வராது. இதில் கண்டிப்பாக வந்து நமக்கு 2 இன்ச்சு தேவைப்படும். அதை வந்து நம்ம தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் நெக் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பகுதி எடுத்துடலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. அது அப்படியே கிராஸாக போட்டுக்கிறோங்க. அளவு கரெக்டாக பார்த்துக்கிட்டு இப்போ இதை நான் ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். அவங்களுக்கு ஃப்ரண்ட் இறக்கம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால அவங்க 6 இன்ச்சு போதுன்னு இருக்காங்க. அப்போ இது இந்த 6லேருந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஷோல்டரோடு சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அந்த அளவு மாறிடாமல். இப்போ வந்து நம்ம பின்பாகத்தை வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த ஷோல்டர் அளவில் நான் இது வந்து நம்ம வந்து அதில் தையலோடு சேர்த்து தான் இது பண்ணியிருக்கோம். 6 இன்ச்சு வந்து தையலுக்குது. இப்போ நம்ம மேலேருந்தே நீங்கள் தையலோடு சேர்த்தே கணக்கு பண்ணிடுங்க. 13.5 இன்ச்சு வந்து அவங்களுக்கு இறக்கம், ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோங்க. அவங்களுக்கு கப் சைஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி வரும். அந்த நம்ம உடம்பை பொறுத்து பார்த்து எடுத்துக்கிறோங்க. அதனால ஒரு 14 இன்ச்சு வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக நான் எந்த இதுலேருந்து 14 இன்ச்சு அளவு வச்சுருக்கணும் அதுலேருந்து அப்படியே கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. அதை இப்போ இந்த பக்கம் வந்து 2 இன்ச்சு, இது வந்து கொக்கி பக்கம் பட்டி அந்த இதுக்கு வந்து கொக்கி பக்கம் வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணுற பக்கமும் 2 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ இதிலேருந்து கரெக்டாக டாட் பாயிண்ட் வந்து ஒரு 4 இன்ச்சு, இந்த 2லேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க.
இப்போ இந்த 2 இன்ச் அந்த இதிலேருந்து அதே மாதிரி பட்டி ஜாயின் பண்ணுற பக்கமும் அதே மாதிரி 2 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு இது அப்படியே கிராஸாக கோடு போட்டுக்கிறோங்க. இதை கரெக்டாக ஸ்கேலை கரெக்டாக வச்சுக்கிறோங்க. ரொம்ப இது வளைச்சிடாமல் ஓரளவுக்கு நார்மலாக வளைச்சி கொண்டுட்டு வாங்க. இப்போ இதுதான் ப்ளவுஸோட அளவு. இப்போ முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்டு நம்ம அந்த 6 இன்ச்சு இறக்க மார்க் பண்ணியிருக்கிறத ரவுண்ட் நெக் வந்து அதை முன்னாடி ரவுண்டு வளைச்சிக்கலாம். இப்போ இது மாத்திரம் கரெக்டாக நீங்கள் ஷோல்டர் வெட்டும்போது ஒரு 1/2 இன்ச்சு வந்து லைட்டாக அந்த துணி வந்து சுருக்கம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூட இல்லை, ஒரு 1/4 இன்ச்சு உள் வாங்கி வெட்டுங்க வெட்டும்போது. அது கரெக்டாக அந்த இடத்துல மாத்திரம். இப்போ இதை வந்து ஃப்ரண்ட்டோட வேலையும் முடிஞ்சு. ரொம்ப ஈஸியானது இந்த கட்டிங் வந்து. உங்களுக்கு நான் இதை வந்து இப்போ கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இது வந்து ஜாயின் போடுறதுக்கு நமக்கு வந்து கிராஸ் கட்டிங் வெட்டும்போது நமக்கு ஆம்கோல் வெட்டுற பீஸ் வந்து தூக்கி போட்டுறக்கூடாது. இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து 4 பீஸ் வரும் நமக்கு. இது நான் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. தைக்கும்போது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியாக அந்த பீஸை வந்து தூக்கி போட்டுறக்கூடாது. நமக்கு வந்து லைனிங் பீஸில் வர்றது. மெயின் பீஸ் எப்போவுமே பெருசாக இருக்கும். ஒன்று 10க்கு மட்டும்தான் மெயின் பீஸ் போடுற மாதிரி வரும். இப்போ இது லைனிங் பீஸ் நமக்கு வந்து இது பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஆம்கோல் வெட்டும்போது அகலம் ஜாஸ்தியாக வரும். இது கரை பகுதி வர்றது. அதனால் இதை கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க. இதை எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ இதை 4ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவில் இதை கை தைக்கும்போது அதில் வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரை கணக்கு பண்ணிக்க வேண்டியதாக நம்ம இறக்கி இருக்க இறக்கம் வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ இதை அப்படியே மடக்கிட்டு நம்ம தைக்கும்போது இது வந்து எவ்வளோ தேவைப்படுதோ ப்ளவுஸ் அளவு பார்த்துட்டு நம்ம வந்து டாட் பாயிண்ட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ பட்டி வெட்டிடுவோம். இப்போ பட்டி எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிறோங்க. இது மேலேருந்து பாருங்கள் தையலோடு சேர்த்து இப்போ 4 இன்ச்சு இருக்குது உள்ளே மடக்கி அடிக்கிறதோடு சேர்த்து. அப்போ சென்டரில் வந்து உங்களுக்கு 3.5 இன்ச்சு வரும். இந்த பக்கத்தில் அதே மாதிரி 4 இன்ச்சு வரும். 1/2 இன்ச்சு வந்து ஊட வந்து கம்மியாக வரும். அதை நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கிறீங்க. நீங்கள் லென்த்தை பார்த்துக்கிறங்க எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்க அளவு. அந்த அளவு அப்படியே நம்ம கட் பண்ணிடுவோம். நம்ம வச்சு திருப்புறதுனால மேலே மாத்திரம் கணக்கு பண்ணிக்கிறோம் வளைச்சி வெட்டுறதுக்கு. இது நான் உங்களுக்கு தைக்கும்போது நான் அதை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோங்க. இப்போ இதில் 5 எடுத்துருக்கீங்கன்னா ஊட வந்து 4 எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 5 எடுத்துக்கிறோங்க. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ இப்போ இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மடிச்சுட்டு பட்டி அந்த அளவுக்கு வந்து பட்டி வந்துடும். இப்போ இது வந்து உள்ளே போகிற அளவுக்கு இதை கரெக்டாக மடக்கிக்கிறங்க. எந்த அளவுக்கு பட்டி தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக இங்கே வந்து நாச்சு போட்டுக்கிறோங்க. நம்ம துணி வச்சு உள்ளே திருப்பும்போது அளவு பட்டி வந்து பார்த்துட்டு கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டியும் கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து கொக்கி பீஸ் வந்து இப்போ எடுத்துருவோம். இப்போ நம்ம ரவுண்டு கழுத்து வெட்டினது 2 இன்ச்சு அகலம் வெட்டியிருக்கோம். அதை அப்படியே மடக்கிக்கிறங்க. நீங்கள் அளவு ப்ளவுஸை விட ஒரு 1 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க. எவ்வளோ இறக்கம் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து இப்போ இதை விட கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து சேர்த்துருக்கு. அதை 2ஆக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க.
இப்போ நம்ம டிசைன் வச்சோம்னா நமக்கு வந்து கழுத்து பீஸ் தேவையில்லை, அப்படியே வச்சு திருப்புறது. இப்போ கொக்கி பெட்டி வி பெட்டி மாத்திரம் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மெயின் பீஸை போட்டு வெட்டிடலாம். இப்போ நம்ம கைப்பகுதி வெட்டும்போது நேர் இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க, துணியை மடக்கி போட்டு. இப்போ இது சின்ன சின்னதாக பார்ட்ரு இருக்க மாதிரி, கலர் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து பார்ட்ரு இருக்குது. அது 2 பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம 2 பக்கமாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் கை அகலம் கரெக்டாக வந்ததுன்னா அதோட விட்டுடலாம். துணி வந்து நிறையவே இருக்குது. இப்போ இது வந்து எம்மிங்கோடு சேர்த்து வெட்டிடுங்க அதை கட் பண்ணும்போது. இப்போ அந்த 1/2 இன்ச்சு நமக்கு வந்து மடக்கி விடுறது கரெக்டாக இருக்கும். எம்மிங் பண்ணுறது கரைப்பகுதி அப்படிங்கிறத நம்ம உள்ளே வந்து மடக்கிறதுக்கு தேவையில்லை. அதனால் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இறக்கம் விடுறீங்களோ எம்மிங்க்கு தேவையான அளவு மாத்திரம் கட் பண்ணிக்கிறோங்க. நம்ம கை வெட்டின பக்கமே வந்து இந்த கைக்கு வந்து 4ஆக மடித்து போட்டுக்கிட்டோம். இப்போ இது முதுகு பகுதிக்கு நம்ம லைனிங் கட் பண்ணுற மாதிரி தான் 2ஆக மடித்து போட்டுக்கிறோங்க. இப்போ இது வந்து மெயின் பீஸ் தான் மடக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தையல் போட்டு மீதி வந்து நம்ம மடக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க வெட்டும்போது. இதை அப்படியே வந்து திருப்பிக்கிறோங்க. நமக்கு துணி நிறைய இருக்கிறதுனால 2 பக்கம் தாராளமாக ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம கிராஸில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இழுத்து பாருங்கள் கிராஸ் வருதான்னு. ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க இதை வந்து எடுக்கும்போது. இப்போ நம்ம தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு கை தாராளமாக அதில் எடுக்கலாம். ஜாயிண்ட் இல்லாமல் கை எடுத்துக்கலாம். அது வந்து ஆம்கோல் மாத்திரம் உள்ள லைனிங் மாத்திரம் ஜாயின் போட்டுக்கிட்டால் போதும். இப்போ இதில் ஒரு ஸ்லீவ் வந்து தாராளமாக எடுக்கலாம். துணி நிறைய இருந்ததுன்னா நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். மெயின் பீஸும் வந்து ஜாயின் போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பக்கமாக எடுத்திங்கன்னா 2 கரை இருக்கிறது வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பக்கமாக கண்டிப்பாக வெட்டிக்கிட்டு வாங்க, மடக்கிட்டு அளவு பார்த்துட்டு. இப்போ நம்ம அதில் ஒரு கை இதில் ஒரு கை தாராளமாக எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம பட்டிக்கு வந்து போட்டுக்கலாம். நமக்கு வந்து ஜாயிண்ட் உள்ள போடணும். இப்போ நம்ம பட்டி போடும்போது நமக்கு வந்து இந்த துணி வந்து போதும். இப்போ இதில் 2 பீஸ் இருக்குது. நம்ம இன்னொரு கை எடுக்கிறதுலையும் வந்து தாராளமாக ஜாயின் போட்டு எடுக்கலாம். கை எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதையும் வந்து ஜாயின் போட்டு பட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து மெயின் பீஸை தூக்கி போட்டுறக்கூடாது. கொக்கி பெட்டி வி பெட்டிக்கு மெயின் பீஸில் போடுறதா இருந்தால் தாராளமாக போட்டுக்கலாம். அது வந்து ஒரே மாதிரி இருக்கும், வித்தியாசம் தெரியாது. அதனால் எப்போவுமே கட் பண்ணிவிட்டு பீஸை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ ஒரு 46 இன்ச் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் பகுதி, அதாவது முதுகு. இது வந்து முன்பாகம் கட் பண்ணது. இது கரெக்டாக அது அதில் எடுத்து வச்சுருங்க. கைக்கு உள்ளது ஜாயிண்ட்டு இது எல்லாத்தையும் அப்படியே கரெக்டாக அது மேலே எடுத்து வச்சுருங்க. பட்டிக்கு உள்ள துணி. இது வந்து கொக்கி பெட்டி வி பெட்டி. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாம் அதை அப்போ அதிலே வச்சுருங்க. வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸை போட்டு சுற்றி வச்சுருங்க. நம்ம தைக்கும்போது அதை கரெக்டாக மாறாமல் எடுத்துக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி வச்சு நீங்கள் அளவு ப்ளவுஸை சுற்றி வச்சுட்டிங்கன்னா துணி வந்து மாறாது. இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது தைக்கிறது எவ்வளோ ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.